மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சாருடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் இவர் திரைத்துறையின் மீது இருக்கும் ஆர்வத்தின் காரணமாக படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சகாப்தம், மதுரை வீரன் ஆகிய படங்கள்ல நடித்த இவருக்கு அடுத்த பெரிய படங்கள் எதுவுமே கை கொடுக்கல. அதனை தொடர்ந்து தற்போது படைத்தலைவன் அப்படின்ற ஆக்ஷன் படத்தை நடிச்சு முடிச்சிருந்தாரு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. இந்த படத்தை வால்டர் ரேக்லா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் அன்பு அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. விஜய் கம்பெனி சார்பில் ஜெகநாதன் பரமசிவம் தயாரித்திருக்காரு. படத்திற்கு நம்ம இளையராஜா இசையும் அமைச்சிருக்காரு. ஜூன் 13ஆம் தேதி இந்த படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆச்சு. படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அது மட்டும் இல்லாம சண்முக பாண்டியனுடைய நடிப்பை பலருமே புகழ்ந்து தள்ளியும் இருந்தாங்க. மேலும் இந்த படத்துல நம்ம கேப்டனுடைய ஏஐ காட்சிகளுமே இடம்பெற்றுள்ளது. இந்த காட்சிகளுக்குமே திரையரங்குகள்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. சோ இந்த படத்துடைய வெற்றி நம்ம சண்முக பாண்டியனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்காம். ஆகையால தற்போது இவருடைய அடுத்த படத்திற்கான அறிவிப்பை வெளியிட இருக்காரு. சோ இவருடைய அடுத்த படம் நம்ம தளபதியுடைய மகனான ஜேசன் சஞ்சயுடன் அப்படின்னு ஒரு டாக் போய் கொண்டிருக்கு. ஜேசன் சஞ்சய் அவர்கள் அண்மையில சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படத்தை பார்த்திருக்காராம். சோ சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஜேசன் சஞ்சயிடம் இருக்கா. சோ ஆகையால பாத்தீங்கன்னா இவங்களுடைய காம்போ இணைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கூடிய விரைவிலேயே படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.